அந்த பிக்காலி 66 நம்பர் ஜெர்சியை போட்டுக்கிட்டு இவ்வளவு பணத்தை வாங்கி போட்டு கமிட்மெண்ட் இல்லாம ஐ வாண்ட் நியூ சேலஞ்சுங்கிறான். ரியல் மெட்ரிட்ட 4 வாட்டி அடி வாங்கியிருக்கோம். 4 வாட்டி எத்தனையோ வாட்டி, ஏதோ 2 ஃபைனல்ல, ஒரு தடவை ரவுண்ட், 2 தடவை ரவுண்ட் ஆஃப் 16லயோ குவார்டர் ஃபைனல்ஸ்லயோ என்னமோ அடி வாங்கியிருக்கோம். அவனுங்க பேசின பேச்சை எல்லாத்தையும் இவனும் கேட்டிருக்கான். அகாடமிக்கு என்ன ப்ரைட் அட் தி எண்ட் ஆஃப் த டே? டேய் நம்மள இருந்து ஒருத்தன் வந்து இவ்வளவு ட்ரோஃபி ஜெயிச்சிருக்கான் நம்ம கிளப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுதானே அவங்களுக்கு. சோ they have done, as in he has done his part in terms of that. சேலஞ்சுங்கிறது it can be in very different forms. இல்ல ஜெயிக்கிறது எங்க வேணாலும் கஷ்டம். மேபி இங்கிலாந்துல இன்னும் கஷ்டம் லாலிகாவோட. ஏன்னா லாலிகால யூ ஆர் ரியலிஸ்டிக் டாக்கிங் 2 or 3 டீம்ஸ். பட் அந்த விதத்துல சேலஞ்ச் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. as a personal சேலஞ்சா கூட இருக்கலாம்ல. இவ்வளவு நாளா கோல் பாமர் கோல் போடலையே தவிர he's been having good games தான். ஆமாமா. ஆனா எவனும் பாக்குறது இல்ல அதைய. இதுக்கும் நான் மானத்தோடு வெக்கத்தோடு நான் சொல்றேன், why didn't slot allow Elliott and Kiyasan? வெக்கமே இல்லாம இந்த வாய் தான் சொன்னேன். ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேரு சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? ட்ரெண்ட் அஃபிஷியலி கான், அஃபிஷியலி ஒரு கெலாக்டிகோ. என்ன வேண்டாம், அதோட வேண்டாம். இந்த எபிசோட் வந்து ஆக்சுவலா வந்து அதை பத்தியும் பேசணும். அண்ட் செல்சி ரிவ்யூ, ஒரு கேம் ஒன்று நடந்துச்சு நேத்து. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கௌதம் ரெக்கார்டிங்க்கு முன்னாடியே நான் பார்க்கலன்னு. டைட்டில் ஜெயிச்சா நான் பாத்திருக்க வேண்டாம், என்ன நீங்க பாக்கல, நான் பாத்திருக்க வேண்டாம், ஆனா பாத்துட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஆனா அந்த கேம்ல மனசார நிம்மதியா சந்தோஷமா 2 கோல் கன்சீட் பண்ணிட்டேன், வெரி குட் அப்படின்லாம் உட்காந்து கேம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதாவது ஒரு துளி கூட ஒரு வருத்தம் இல்லை. அதாவது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பார்க்கறவங்க சொல்றேன், டேய் மேட்ச் முடிய போகுதுடா, 2-0 டவுன், 2-0 தான் டவுனு, இப்போ நான் கோல் போட என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற நானு. டேய் நீயாடா இது, we are title winners, இதுக்கப்புறம் என்ன ஜெயித்தா என்ன, நமக்கு என்ன தோத்தா என்ன, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு நானு. ஆனா அந்த கேம் பார்க்கும்போது நிறைய விஷயம் புரிஞ்சுச்சு. எப்படி இந்த டைட்டில ஜெயிச்சோம், இந்த டீமை வச்சு டைட்டில் எப்படி அடிச்சோங்கிறது வந்து this should go down as one of the best ever Premier League wins. இதெல்லாம் நேத்த கேம் எல்லாம் பார்த்துட்டு நான் சில்லறை செதற விட்டேன். ஏன்னா சோபோஸ்லாயாலாம் நம்ம திட்டுறோம், நேத்த கேம பார்த்திருந்தா நானே கோயில் கட்டியிருப்பேன் சோபோஸ்லாய்க்கு நினைச்சு பார்த்தேன். ஆட கடவுளே, சோபோஸ்லாயெல்லாம் திட்டனே, நான்லாம் இந்த தகுதியே இல்லை இதெல்லாம் பேசுறதுக்கு. நேத்த கேம பார்த்தேன், சோபோஸ்லாய் தெய்வமே, உனையெல்லாம் ஒரு வார்த்தை பேச மாட்டேன் இனிமேல் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் கேம் பார்த்ததுக்கு அப்புறம். ஆமா ஆமா, இல்லைங்க அதான் அதை பத்தி நிறைய பேசுவோம் அந்த கேம் பத்தி. பட் நீங்க தான் பேசணும் அந்த கேம் பத்தி, நான் பேச. ஆனா எனக்கு ஒரு 2-3 டாக்கிங் பாயிண்ட் நான் வச்சிருக்கேன். ஹைலைட்ஸ் பார்த்தே நான் டாக்கிங் பாயிண்ட் வச்சிருக்கேன். பட் எனிவே, அதுக்கெல்லாம் முன்னாடி சப்ஸ்கிரிப்ஷன் 1990 இருக்கும். இன்னும் 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா போறோம். இன்னும் இதுக்கு மேல நான் ஓப்பனா சொல்லட்டுமா, ஒருத்தர் சொல்லிட்டார், அதுல அதை சொல்லியே ஆகும். செல்போன் சர்வீஸ் கம்பெனி வச்சிருக்கார், அவரு சொல்லிட்டார், இனிமேல் எது வந்தாலும் பிரைவசி கிவிசில பார்க்க மாட்டேன் ப்ரோ, எடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி தான் கொடுப்பேன். அதாவது இதுக்கு மேல நம்மளால ஒன்னும் கேட்க முடியாது, ஏன்னா அந்த ரேஞ்சுக்கு நம்ம போயிட்டோம். இல்ல அந்த மாதிரி கமிட்மெண்ட் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் இந்த பாட்காஸ்ட்ல. அவர் பாத்தீங்கன்னா எவ்வளவு கமிட்டடா சொல்றாருன்னு, அந்த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ புதுசா போன் வாங்கினா இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் இன்ஸ்டால் ஆகி தானே வருது. அது மாதிரி காப் கருத்து சப்ஸ்கிரிப்ஷன் அப்படியே சப்ஸ்கிரைப் அப்படி போன் கொடுக்கும் போதே வரணும், கொடுக்கும் போதே பண்ணிட்டு தான் கொடுக்கணும். அதான் கடைக்காரங்களே, அதான் அவர் சொல்லிட்டாரு, நான் பண்ணித்தான் ப்ரோ கொடுப்பேன், நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் ப்ரோ அப்படின்ட்டு அப்படி ஒரு மனசார நம்மள வாழ்த்தினார். எனக்குன்னா ஐயோ அந்த கமிட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் இப்ப முடிவு பண்ணிட்டாங்க, அப்பா அம்மா தங்கச்சி, பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டு ஒண்ணு விட்ட மாமா, ஒண்ணு விட்ட தங்கச்சின்னு எல்லாம் பக்கத்து வீட்டு பக்கத்து தெரு போத கொண்டு போயிட்டு இருக்குது. தெரியாதவங்க கூட காப் கருத்து எந்திரிச்சா காலையில பாத்துக்கிட்டு தான் நம்ம அடுத்த வேலைக்கு போகணுங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க எல்லாரும். கரெக்ட், அப்படிதான் இருக்கணும். ஆமா, அதுக்கு இன்னொரு சைடு இருக்குது. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணல, ஏன்னா அதுவும் நம்ம டேட்டால வருது. ஏன்னா அந்த பெல் பட்டன் பிரஸ் பண்ணாதான் வீடியோ போட்டாங்கன்னு பல பேருக்கு தெரியுது. ஏன்னா காலையில பாவம் நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பீங்க, நம்ம வீடியோ வந்துடும். அடடா நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால வீடியோ பார்த்துருக்கலாமே உங்களுக்கு தோணும். எப்படி தெரியும்? பெல் பட்டன் பிரஸ் பண்ணியிருந்தா தெரியும். பெல் பட்டன் பிரஸ் பண்ணா உங்களுக்கு டக்குன்னு அப்படி நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் அப்படி டக்குன்னு ஒரு கிளிக்க போட்டு வீடியோவை பார்த்துடலாம். எப்போ லைவ் ஸ்ட்ரீம் போனாலும் அந்த நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு அப்பதான் வரும்.
அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணாதான் நாங்க லைவ் அப்பதான் வந்து உங்களுடைய கருத்து என்னங்கிறதே கமெண்ட்ல போட முடியும். அப்பதான் நம்மளோட பேச முடியும். அதுவும் மெயின் இல்ல. அதுவும் மெயின். கரெக்ட். அப்படிதான் நம்ம இன்டராக்ஷன், ஃபேன் இன்டராக்ஷன் அப்படிதான் இருக்கும். அது ஒண்ணு. நான் என்னவோ அந்த செல்போன் பயங்கர கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்ல, உங்களுக்கு ஒரு 4-5 பேர் செல்போன் கம்பெனி வச்சிருக்கிறவங்க தெரிஞ்சாங்கன்னா அவங்க கிட்டயும் இது சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். அப்படியே பிரஷர் ஏத்தி இறக்கிக்கிறேன். அவர் ஏறிட்டு இருப்பாரு பாத்துக்கிட்டு, நான் ஒருத்தன் பத்தாதான் 4 செல்போன் கடைக்காரங்க வேணுமாமா அப்படின்னு. அவர் செல்போன் கடை வச்சிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு 4-5 பேர் தெரிஞ்சிருக்கும், எல்லாம் தொழில்ல ஒரே நண்பர்கள். சோ அதனால ஒரு 4-5 பேர்ட்ட சொல்லி விட்டா ஒரு கடையில இருந்து 80 பேர் வந்தா 4 கடையில 320 சப்ஸ்கிரைபர் ஒரே நாள்ல ஏறும்ல. இவங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட் அந்த 66 நம்பர் ஜெர்சி போடுறவன்ட்டு இல்ல. கொய்யால இவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸா இருந்துட்டு இவங்க காட்டுற நம்ம கமிட்மெண்ட் எந்த ஒரு மானிட்டரி எக்ஸப்ஷன்ஸுமே இல்லாம நம்ம குடுக்குற அன்பு. அந்த பிக்காலி 66 நம்பர் ஜெர்சியை போட்டுக்கிட்டு இவ்வளவு பணத்தை வாங்கி போட்டு கமிட்மெண்ட் இல்லாம ஐ வாண்ட் நியூ சேலஞ்சுங்கிறான். இதுக்கெல்லாம் நீங்க உள்ள வரக்கூடாது மிஸ்டர் சேஷாத்ரி. லாலிகால போறது பெரிய சேலஞ்சா? மனசுதான் சொல்லுங்க, லாலிகால போறது பெரிய சேலஞ்சா? பிரீமியர் லீகோட பெரிய சேலஞ்சா இது? நான் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். அதாவது வந்து இப்ப பாக்குறவங்களுக்கு தெரியலன்னா இது மட்டும் சொல்லிடுறேன். ட்ரெண்ட் வந்து இன்னைக்கு அபிஷியலா வீடியோ போட்டிருக்கான். அவன் வந்து தெரியாதவங்கள யாரும் வந்திருக்க மாட்டாங்க, பூராமே தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க. சில அதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. சில பேருக்கு எல்லாம் கிளப்பை விட நம்ம சேனல் தான் நியூஸ் சோர்ஸ். அதனாலதான். பட் ட்ரெண்ட் வந்து இன்னைக்கு அபிஷியலா வீடியோ போட்டிருக்கான், நான் வந்து கிளப்பை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜேம்ஸ் பியர்ஸ் ஒரு ஆர்டிக்கல், அது ஒரு ஆர்டிக்கல் எல்லாம் வந்துருச்சு கூடவே ஆஸ் யூஷுவல். பட் நான் வந்து ஐ மீன் ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ரியாக்ஷனை சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. என்னோட ட்விட்டர்ல வந்து ஜென்ரலா எல்லாரும் வந்து தே ஹேவ் பீன் ஓகே வித் இட். ஒரு சில பேர் ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பயங்கரமா, இந்த மாதிரி வந்து ஏன் விட்டுட்டு போற அப்படி இப்படின்னு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் மெட்ரிட் ஃபேன்ஸ் வந்து தேர் வெரி ஹாப்பி டு கெட் ஹிம். பட் அஃபிஷியலா மெட்ரிட் போறான்னு வரல, அதுவும் சொல்லணும். பட் அன்அஃபிஷியலி எல்லாருக்கும் தெரியும் அங்கதான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன என்ன உங்க ரியாக்ஷனை சொல்லுங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நான். இல்ல ஐ மீன் we know this was going to happen. நான் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். அண்ட் உங்களுக்கு ஆல்காரிதம்ல எல்லாருமே நல்லபடி ஏத்துக்கிட்ட மாதிரி எனக்கு ஆல்காரிதம்ல வந்த எல்லா போஸ்டும் கழுவுன்னு கழுவி ஊத்திட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரிதான் என்னோட ஆல்காரிதம்ல வந்திருக்கு. ஸோ இட் ஜஸ்ட் ஷோஸ் பீப்புள் ஹேவ் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ். நிறைய பேர் வந்து ஓகே அவன் போகட்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்படி அவன் எப்படி போகலாம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்காங்க. ஐ டெல் யூ வேர் ஐ வாஸ். ஃபார் மீ அவன் கிளம்புறது எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவன் பணம் வாங்கி கொடுக்காம கிளம்புறதா என்னோட பிரச்சனை. தட்ஸ் வேர் ஐ ஆம் ரைட் நவ். The one thing is இல்ல நான் எதுக்கு அதை கம்பேர் பண்றேன்னா everyone else has done it. நம்ம ஒரு மெக்காலிஸ்டர் வந்து பிரைட்டன் கூட சைன் பண்ணிட்டு ஒரு ரிலீஸ் கிளாஸை போட்டு இன்னொரு கிளப் வராங்கன்னு தெரிஞ்சு போயிருக்கான். டெக்லன் ரைஸ் ஒரு கான்ட்ராக்டை போட்டு அவன் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கான். இந்த மாதிரி எத்தனையோ பிளேயர் பண்ணியிருக்காங்க. நீ இப்போ நீ வந்து நீ ரியல் மேட்ரிட் தான் போற அப்படிங்கிற ரூமர்ஸ் வந்து உனக்கு தெரியவே தெரியாதான். டிசம்பர் வரைக்கும் ரியல் மேட்ரிட் 20 மில்லியன் பிட்டு போட்டதே உனக்கு தெரியாதான். பியர்ஸ் எழுதுறது பார்க்கணும். ட்ரெண்ட் wasn't aware of the bid from Real Madrid. He didn't know what was happening அப்படிங்கிற ஒரு வேற. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா 2024 ஏப்ரல்லயே அவனுக்கு ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் கொடுத்தாச்சு. இப்பனா ரிச்சர்ட் ஹியூஸ் வந்து அடுத்த மாசமே அவன்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போன் கால் பண்ணிருக்காரு. அவனோட ஏஜென்ட்ட கூப்பிட்டு இவனுக்கு என்ன வருத்தமாமா 2023லயே ஏன் எனக்கு கொடுக்கலன்னு. ஏன்டா எங்க பெரிய லெஜெண்டரி மேனேஜர் வந்து எங்களை கிளப் விட்டு போவாராமா, நாங்க கிளப்பை எப்படி முன்னேறலாங்கிற இதை பார்ப்போமா, உனக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுக்கறது மெயின். நீ தான் வந்து லிவர்பூல் ஹோம் க்ரோன், எனக்கு லிவர்பூல் தான் என் ஹார்ட், 20 வருஷமா இங்க இருந்திருக்கேன்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு அப்போ கிளப் இவ்வளவு பெரிய டிராஸ்டிக்கான சேஞ்ச் நடக்குது, மேனேஜர் போறாருன்னு இவங்க எல்லாமே மற்றதெல்லாம் கண்டுபிடிக்கணும், பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் செட்டப் பண்ணணும், புது மேனேஜர் பார்க்கணும், ஸ்போர்ட்டிங் டைரக்டர் பார்க்கணும், சிஇஓ பார்க்கணும், இது எல்லாமே பார்க்கணும். அதனால இது ஒரு டிலே ஆகுதுங்கிறது உனக்கு புரியல. பாவம் அவர் வந்து இப்பதான் வந்து வுட்வர்ட்ஸ் கிரேப் வாட்டர் அதே ஆர்டிகல்ல எழுதிருக்கானே. என்னத்த புரிஞ்சுச்சுன்னா அப்பதான் சொல்லியிருக்காருல, he didn't understand that his contract wasn't given when he had still 2 years left. இல்ல அதுக்கப்புறம் எழுதிருக்கானே, he understood that இந்த மாதிரி அந்த டர்மாயில்னால தான் டிலே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தெரிஞ்சது. அப்போ உனக்கு தெரிஞ்சது. அப்போ இட்ஸ் நாட் லைக் யூ வர் ஃபெல்ட் அண்டர் வேல்யூட்ல இல்ல. கரெக்டா? இந்த டர்மாயில் இருந்துச்சு, அதனாலதான் உனக்கு இத்தனை கொஞ்சம் லேட் ஆச்சு, இதை வந்து கொடுக்கறதுக்கு எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? எவ்ரிதிங் யூ நியூ. ஓகே, இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ வந்து 2024 ஏப்ரல்லயே officially even before a year of the contract being over it was given to you.
ஓகே, இப்போ வாட்ஸ் யுவர் தாட்? இப்போ இப்போ கிளாப் கிளம்புறாரு, ஓகே. அந்த ஏப்ரல் மே டைம்ல ஸ்லாட் உள்ள வர போறாருங்க ரூமர்ஸ் வருது, ஓகே. யூ ஆர் அ லிவர்பூல் ஃபேன் பாய், யூ ரெப்ரசன்டட் யுவர் கிளப், யூ ஒன் எவ்ரிதிங் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த மேனேஜர். உன்னோட என்ன இருக்கும்? உங்களோட தாட்டா என்ன இருக்கும்? சரி, நம்ம சைன் பண்ணுவோம். ஒருவேளை எனக்கு மேனேஜர் கூட ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் கிளப்கிட்ட போய், தம்பி எனக்கு இன்னும் 2-3 வருஷம் இருக்கு, இருந்தாலும் எனக்கு ஒரு கிளப் வந்தாங்கன்னா நான் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ற ஒரு தாட் உனக்கு இருக்கணும், ரிகார்ட்லெஸ் ஆஃப் த மேனேஜர். கரெக்டா? நீ ஒரு ஃபேன் பாய், நீ இத்தனை வருஷமா வந்திருக்க, கிளப் உனக்கு எவ்வளவு பண்ணி கொடுத்துருக்குன்னா, ஐடியலி எவ்ரி சிங்கிள் பிளேயர் ஹஸ் டன் தட். ஜாக் கிரீலிஷ் ஃபார் ஆஸ்டன் வில்லா ஹஸ் டன் தட். டெக்லன் ரைஸ் ஃபார் வெஸ்ட் ஹாம் ஹஸ் டன் தட். மெக்காலிஸ்டர் ஃபார் பிரைட்டன் ஹஸ் டன் தட். எல்லா எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு. அவங்க எங்க கிளப்புக்கு அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்கிறது எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ இதெல்லாத்தையும் நான் கூட விட்டுறேன், இதெல்லாம் ஓகே. ரியல் மெட்ரிட்ட 4 வாட்டி அடி வாங்கியிருக்கோம். 4 வாட்டி எத்தனையோ வாட்டி, ஏதோ 2 ஃபைனல்ல, ஒரு தடவை 2 தடவை ரவுண்ட் ஆஃப் 16லயோ குவார்டர் ஃபைனல்ஸ்லயோ என்னமோ அடி வாங்கியிருக்கோம். அவனுங்க பேசின பேச்சை எல்லாத்தையும் இவனும் கேட்டிருக்கான். ஃபார் ஆல் ஐ கேர், இவன் போர்ட்ஸ்மவுத் போயிருந்தான்னா நான் மயிரை வச்சு மதிக்க மாட்டேன். போய்க்க, நீ போர்ட்ஸ்மவுத் பெரிய லெவல் விளையாடி மேல கொண்டு வா, நான் கண்டிருக்கவே மாட்டேன். இதெல்லாம் இது பாக்குறவங்க எல்லாமே நினைச்சுக்கிறாங்க நான் ரியல் மெட்ரிட் பிளேம். இதுல நான் ரியல் மெட்ரிட் பிளேமே பண்ணல. ரியல் மெட்ரிட் டிட் வாட் வாஸ் கரெக்ட் ஃபார் தியர் கிளப். அவங்க கிலியன் எம்பாப்பேவே போய் ஃப்ரீயா வாங்கிட்டு வந்தாங்க. சோ இந்த நான் இது வரைக்கும் நான் பிளேம் பண்ணதுல ரியல் மெட்ரிட் உள்ளேயே வரல. அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. தே ஹவ் டன் தி பெஸ்ட் திங் ஃபார் தியர் கிளப். இவ்வளவு சூப்பரான பிளேயரை போய் ஃப்ரீல கூட்டு வந்திருக்காங்க. கரெக்டா? இதுல நிறைய பேர் கேட்கறாங்க, ஏன் ப்ரோ இவ்வளோ இவன் ஜெயிச்சு இவன் அங்க போகணுமா அப்படின்னு சொல்லி. என்னோடைய ஒரே தாட் என்னன்னா, அன்லெஸ் வி ஆர் த லிவர்பூல் ஆஃப் 1970s and 80s, எப்படி பார்த்தா வருஷம் பிஎல், வருஷம் சிஎல், இந்த மாதிரி கேரண்டீட் சக்சஸ் வர்ற வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் எனி கிளப் கேன் கம்பீட் வித் ரியல் மெட்ரிட். அதுதான் உண்மை. தே ஆர் திஸ் ஜைகான்டிக் இன்ஸ்டிடியூஷன் that we will always fail with them in terms of transfers. ஒரு பெல்லிங்கமா இருக்கட்டும், ஒரு கேமவிங்காவா இருக்கட்டும், ஒரு சுவமேனியா இருக்கட்டும், whoever we failed. ஆமாயா, நான் ஒத்துக்கிறேன், we failed to Real Madrid. ஓகே, அதுக்கு நாங்க வேற ஏதோ இங்கிலீஷ் கிளப் கூட ஃபெயில் ஆகலையே. we failed to the biggest club in world football. அதுல எனக்கு ஒன்றும் அசிங்கமா எனக்கு ஒன்றும் தெரியல. ஓகே, என்னோட வருத்தம் வித் ட்ரெண்ட் it's okay for him going. எனக்கு அதை பத்தி எந்த வருத்தமும் எனக்கு கிடையாது. Going for a free when you are 26 years old is not something that I can take. that is where I am. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ என்னோட இது என்னன்னாக்க, ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் அந்த ஆர்டிக்கல்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்ரோச் தட் ஃபர்ஸ்ட் வென் ட்ரெண்ட் வாஸ் அவேர் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் இந்த லாஸ்ட் சம்மர்ல, அதுக்கும் முன்னாடி சம்மர், ஸோ அரௌண்ட் 2023 ஜூன் தான் he was first aware of ரியல் மெட்ரிட்ஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போதான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது ட்ரெண்ட் மேல. ஏன்னா அவன் ஃபைனல் 2 இயர்ஸ்க்கு வரான் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு he was aware of the interest. அந்த பிட் தெரியுமா தெரியாதாங்கிறது ஆர்டிக்கல், அந்த நான் சொல்றது இந்த ஜான்வரியில 20 மில்லியன் பிட் பண்ணாங்களே, அது ட்ரெண்ட்டுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியாது. நான் ஐ மீன் மேபி he knows, மேபி he doesn't know. அது ரெண்டு சைடும் நம்புற மாதிரி இல்லை. அதாவது ஒண்ணுமே அவனுக்கு ஐ ஃபீல் லைக் ரியலிஸ்டிக்கா பார்த்தோம்னா he would have had, மேபி அவனுக்கு ரொம்ப சீக்கிரம் தெரியாம இருந்திருக்கலாம், பட் அவங்க பிட் போடுறதுக்கு முன்னாடி he may have had an indication saying ஏதோ வரப்போகுது, அவனுக்கு என்ன வருது என்ன எதுன்னு வேணா தெரியாம இருந்திருக்கு, பட் ஏதோ வரப்போகுதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிளைண்டா இந்த காலத்துல இருக்க முடியாது. எக்ஸாக்ட்லி. அதாவது ரியல் மெட்ரிட் இவன்ட்ட சொல்லாமையே விட்டு போடுவாங்கலாம் கிடையாது. கரெக்டா? ஓகே, இவனுக்கு தெரியலனா இவன் ஏஜென்ட்காக தெரியும். ஆமா, நான் எதுக்கு எந்த எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இந்த ஃபெபினியோ நம்ம வாங்கணும் தெரியுமா மோனகோட்ட இருந்து, லிட்டரலா ஒரு ஃபியூ ஹவர்ஸ்ல லைக் வெளியில நியூஸ். பட் அதுவே நான் என்ன சொல்றேன், ஒரு 4-5 ஹவர்ஸ் முன்னாடி தெரிஞ்சது எல்லாருக்குமே ஃபெபினியோ வர போறான். சோ அட்லீஸ்ட் அந்த ஒரு இது இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி ஏஜென்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் அட் தி வெரி லீஸ்ட். ஏஜென்ட் அவன் தம்பி. ஆமா, சோ அவன் எதுவும் சொல்லாம இருந்தானா என்ன, இல்ல ஃபுல் டீடைல்ஸ் கொடுக்கலையா என்னன்னு எனக்கு தெரியல. அது ஓகே, வாட் எவர் இட் இஸ், அது வந்துருச்சு. ஓகே, எனக்கு இந்த பணம் விஷயம் சி நம்ம அவனை வி பிக்ட் ஹிம் அவுட் ஃப்ரம் தி ஃப்ரம் த லோக்கல் ஏரியா, லிவர்பூல் ஏரியால இருந்து அவனை எடுத்தோம். ஸோ ஹி ஓஸ் அஸ் நத்திங் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி. இப்போ பிரைட்டன் மெக்காலிஸ்டரா இருக்கட்டும், பிரைட்டன் மெக்காலிஸ்டர் தான் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். பிரைட்டன் மெக்காலிஸ்டர் தே ஹேட் டு பை ஹிம் ஃப்ரம் சம்வேர். ஸோ இது ஐ மீன் அகெயின் மெக்காலிஸ்டர் அந்த மாதிரி பண்ணியிருக்கணுமான்னு எனக்கு இட்ஸ் நாட் நெசசரி ஒத்துக்கிறேன். பட் ட்ரெண்ட் ஹி ஓஸ் அஸ் லைக் என்ன சொல்றது, நோ அமௌண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி. ஏன்னா வி காட் ஹிம் ஃபார் ஃப்ரீ. 20 வருஷம் இருந்திருக்கான் சீனியர் டீம்ல, 8 வருஷம் இருந்திருக்கான்.
he has played his part, he has won everything, he wants a new challenge-ங்கறா. நீங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து we are never going to compete with Real Madrid in terms of வருஷம் சில்வர்வேர் வாங்க போறோம். of course இந்த வருஷம் எதுவும் வாங்காமையும் இருக்கலாம். பட் அந்த Real Madrid பார்சலோனாங்கற அந்த ரெண்டு டீமோட not only Liverpool, no English club, even Manchester City with Guardiolaவே அவங்களே கம்பீட் பண்ண முடியாது அவங்களோட அந்த ரெண்டு டீமோட. ஏன்னா ஒண்ணு அவங்களுக்கு ஹிஸ்டரியும் இருக்கு, வருஷம் ஜெயிக்கிறானுங்க. ஸோ அதனால we cannot compete with them, and they are, என்னதான் சொல்லுங்க, they are the two biggest clubs world football in terms of stature. ஒரு பிளேயருக்கு அதுதான் stature. ஸோ எனக்கு வந்து அது பிரச்சனையே இல்லை. அவன் வந்து ரியல் மெட்ரிட் சைட்ல இருந்து நீங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணாலும் அது பிரச்சனையே இல்லை. as far as money I don't have a problem. ஏன்னா நம்ம அவனுக்கு ஒன்னும் கொடுத்து வாங்கலையே. so like இல்ல, but that's not the case இல்லைங்க. இப்ப அகாடமில வந்து ஜாயின் பண்ணும்போது the academy takes care of you, they do everything that's needed for you. அதுவும் இருக்குல்ல, they do everything that's needed னா என்ன சாதாரண ஸ்கூல் அது இதுதானே, which is a big thing. நான் இல்லன்னு சொல்லல. அந்த வயசுல வந்து they take you into the academy, they make the player that you are right now. நீ நினைச்சிருந்தா ஐடியலி நீ நினைச்சிருந்தா டே ரியல் மேட்ரிட் I want to come play for you people, ஆனா என்னால வந்து இவனை விட்டு நான் வர முடியாது. பிகாஸ் எல்லாருமே அப்படி பண்ணதில்லை. இப்போ வந்து if many players have done this இந்த ஏஜ்லனா இவங்க சொல்லலாம் எல்லாருமே எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்கப்பா, நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. லைக் லிவர்பூல் மாதிரி ஒரு கிளப்ல, என்னோட ஹோம் கிரவுண்ட் கிளப்ல ஒரு ஆர்டா குலர் ஆர்ட் ரியல் மேட்ரிட் டு பிளே 40 million ஃபார் ஹிஸ் கிளப். இவனால முடியாதா? சிம்பிளா அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இவனால முடியாதா? எனக்கு உங்கள்ட்ட தான் வரணும்ப்பா. பண்ணணும்ங்கற அவசியம் இல்லையே. இப்போ ட்ரெண்டோட பொசிஷன் எக்ஸாக்ட்லிங்க, பண்ணணும்ங்கற அவசியம் இல்லையே. எக்ஸாக்ட்லிங்க, that's the whole point about why fans are very என்ன சொல்ற very angry with him ல. அப்போ he cannot say fans have no right to be angry, he cannot say fans வந்து என்ன சொல்றது இப்படி என்னை ட்ரீட் பண்றதுக்கு இல்ல இப்ப இப்படி என்னை ட்ரீட் பண்ண கூடாதுங்கற அவன் வருத்தமே அவன் படக்கூடாதே. அப்போ அப்படி பார்த்தா இல்லையா, அவனே அதான் வீடியோல சொல்லிருப்பான்ல, I understand fans will be disappointed ன்னு சொல்லிட்டு. அத நான் சொல்றேன். for me as a fan, I have right to be angry with what he did, but I have no right to influence what he can do, like with what he does. அது ஓகே, பட் எனக்கு வந்து I don't understand that money aspect. like எனக்கு he owes us nothing literally. he has, அதாவது அகாடமி வந்து நீங்க அவ்வளவு பணம் போட்டிருக்கான்னு டு டெவலப் him as a football player, and as a football player அவன் ஜெயிச்சு கொடுத்துட்டான் எல்லா ட்ரோஃபியும். 2 டைம் பிரீமியர் லீக் சாம்பியன், எல்லா ட்ரோஃபி for which he was paid. ஃப்ரீக்கெல்லாம் யாரும் பண்ணல, ஃப்ரீக்கெல்லாம் பண்ணல. he was paid, but he was also developed and he has paid back the academy in that sense. அகாடமிக்கு என்ன pride at the end of the day? டேய் நம்மள இருந்து ஒருத்தன் வந்து இவ்வளவு ட்ரோஃபி ஜெயிச்சிருக்கான் நம்ம கிளப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுதானே அவங்களுக்கு. so they have done, as in he has done his part in terms of that. இப்போ எனக்கு ஐ திங்க் எனக்கு வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட், நான் சொன்ன மாதிரி நீங்க அல்கோரிதம்னால எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரல ஃப்ரம் பீப்புள் ஹேட்டிங் ட்ரெண்ட் லீவிங். எனக்கு வந்து வந்த ஃபியூ கமெண்ட்ஸ் வந்து என்னன்னா, இவனை ஜெராட் டைப்ல வந்து தே தாட் he will become that. அதாவது எக்ஸப்ட் ஜெராட் வந்து he was at the club in a very unsuccessful period, இவன் வந்து he will be at a very club in a very successful period ன்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து ஐ திங்க் வாட் வாஸ் மோர், இன்னொரு இது ட்வீட் நான் பார்த்தேன். what is more இது என்னன்னாக்க, I think ஒருத்த சொல்லியிருந்தான், if Slot had finished 4th or 5th in this season and Trent had decided to go to Madrid na kuda it would have been slightly understandable. ஏன்னா சடனா வந்து மேனேஜர் சேஞ்சுக்கு அப்புறம் he has not proven himself, but Slot வந்து பிரீமியர் லீக் ஜெயிச்சிருக்கான், so how can he leave the club னு ஒரு இது வந்தது. இல்ல it makes up for another question. நீங்க யோசிச்ச மாதிரி ஓகே, இப்ப ஜெரார்ட் விட்டுட்டு போயிருந்தா கூட people would have understood, சரி இந்த கிளப்ல இருந்து நாங்க எதுவுமே ஜெயிக்க போறது இல்ல, அதனால நம்ம போறான்னு கூட people would have said okay, but people didn't say okay. அங்க அதான் பெரிய பிரச்சனை அப்போவே, and that's why he ended up staying and then he ended up earning the Liverpool fans respect. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு சிம்பிளான கேள்வி என்னன்னா, இப்போ இந்த மேன்செஸ்டர் யுனைட்டட் சைட் ஆஃப் த 1998 to 2006-7 whatever டைம்ல they kept winning. ஏதாச்சும் ஒரு பிளேயராச்சும் போகணும்னு பார்த்தானா, அப்ப கூட தான் ரியல் மேட்ரிட் கேலக்டிகோஸ்ல இருந்தாங்க. பெக்கம் ஏன் போனா, அவனுக்கு சண்டை வந்துருச்சு, எஸ்ஏஎஃப் கூட சண்டை வந்து he decided SAFA வித்துட்டாரு. இல்ல அது மட்டும் இல்ல, பட் பெக்கம் ஆல்சோ ஹேட் அதர் இஷ்யூஸ். அந்த சண்டை மட்டும் இல்ல, லைக் he had that thing of வந்து he was bigger, அதாவது SAF வந்து he thought Beckham was bigger than the club. எக்ஸாக்ட்லி. அவன் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஸ்பைஸ் கேர்ல கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கே வந்து ஃபேஷன் பிராண்ட் அதெல்லாம் அந்த ஃபேஷன் ஐகான்ங்கற ஸ்டேட்டஸ் இருக்கு. so he thought he was bigger than the club. பெக்கம்க்கு அது அந்த like he didn't think that பெக்கமோட சைடுல இருந்து வந்து he was like இல்ல, பட் அது வந்து it is just another life, and Real Madridல they were willing to give him that life. so அதனால பட் ரியல் மேட்ரிட் பெக்கமுக்கு பே பண்ணாங்களா? ஆமா, ஐ திங்க் சோ. ஆமா, ஐ திங்க் இப்போ இருக்கிற Real Madrid வந்து ஃப்ரீல வாங்குறாங்க, அப்போ இருந்த Real Madrid வந்து நிறைய பே பண்ணாங்க.
இப்ப இருக்கிற Real Madrid ஃப்ரீல கிடையாதுங்க. why would they have to go and get Arda Güler for 40 million அப்படி பார்த்தா போன வருஷம் தான் வாங்குனாங்க. எம்பாப்பே சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் எம்பாப்பே வாங்குனாங்கன்னா நினைக்கிறேன். அது ரூடிகர் ஃப்ரீ. ஃப்ரீ தானே. அவங்களாம் ஃப்ரீ. நான் அதான் யோசிச்சு பார்த்தேன். நம்ம இவ்வளவு கதறமே பிஎஸ்சி 200 மில்லியன் கொடுத்தான் எம்பாப்பே வாங்குறதுக்கு. அவன்லாம் என்ன நடப்பின மானக்கோக்கு 200 மில்லியன் கொடுத்து எம்பாப்பே வாங்கிட்டு இப்ப அவன் ஃப்ரீ கொடுத்துருக்கான் மெட்ரிட்க்கு. ஆமா, ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமா, பிஎஸ்சி எக்ஸாம்பிள் வச்சு இப்ப பாருங்க பிஎஸ்சி எவ்வளவு நல்ல டீம்னு. பிளேயர் போறது வந்து இட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டுங்கிறதுக்கு சொல்லுவாங்க. கண்டிப்பா. இப்போ நிறைய ஃபேன்ஸ் வந்து எனக்கு புரியல. இப்போ வந்து நிறைய ஃபேன்ஸ் இன்னும் எப்படி சொல்றாங்கன்னா, ட்ரெண்ட் போறானா போயிட்டு போறான் ப்ரோ, we will support him till he achieves what we want. என்னத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்? we've supported as long as he is here. அவ்வளவுதான். இனிமேல் இருக்கிற சப்போர்ட் எல்லாம் என்னால கொடுக்க முடியாது. நீங்க அவ்வளவு தாராள பிரபுவா இருந்தா நீங்க கொடுத்துக்கீங்க. நான் வந்து we will wish him good luck அவ்வளவுதான். நீ மெட்ரிட் அவ்வளவுதான், குட் லக் அவ்வளவுதான். whatever it is. பட் நீங்க இது வேணா சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அதாவது வந்து அவன் இஸ் நாட் லிவர்பூல் லெஜெண்ட்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன் 100%. அதாவது வந்து he was a very good player for Liverpool, probably one either top 2 or 3 ரைட் பேக்ஸ் நம்ம ஹிஸ்டரியில. அதாவது நான் சொல்றது 1890 அந்த லாஸ்ட் செஞ்சுரி ஃபுல்லா பிளஸ் திஸ் செஞ்சுரி டாப் 2 or 3 ரைட் பேக்ஸ்ல இஸ் தேர். பட் அதுக்கு மேலலாம் இப்போ ஜெரார்ட் லெவலுக்கு லெஜெண்டா அப்படின்னாக்க ப்ராபப்ளி இல்ல. ஈவன் நான் ஏன் இதுவே சொல்லுவேன், சாலா மாதிரி கிடையாது. டீம்ல இருக்கிற சாலா மாதிரி கிடையாது. பிகாஸ் சாலாவும் இவனும் ஒரே டைம்ல தான் டீமுக்கு வந்தாங்க. ஆமா, பேசிக்கலி ஆமா, பேசிக்கலி சேம் டைம் தானே. 2017ல ட்ரெண்ட் வந்தா 2018ல சாலா வந்தான்னு நினைக்கிறேன். ஆமா. சோ நாட் a big difference. அப்போ அவங்களுக்கு எந்த வித சைல்ட்ஹுட் ஒரு அஃபெக்ஷன் இல்லாம ஒரு என்ன சொல்றது ஒரு அஃபினிட்டி இல்லாம அவங்க ரெண்டு பேர்த்தனால ரினியூ பண்ண முடியுதுன்னா obviously they are in a very different stage of their career. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். that also is there, but still Van Dijk could have gone to a PSG. சாலா வந்து PSG நம்ம என்ன படிச்சோம், PSG were never going to go for Salah because he was very sure that he's not going to leave Liverpool அப்படினு சொல்லி. ஆமா, அந்த PSG சேர்மனே வந்து சொன்னாங்க we are not making an approach. ஏனா அதனால தான் குவாரட்ஸ்கேலியாக்கு போனாங்க அவங்க. Exactly right. So இது வந்து it shows how much you give the feeling outside. எனக்கு ஒரு புது சேலஞ்ச் வேணும், எனக்கு வந்து நான் வந்து இதை பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து ஒருத்தர் சம்மர் ட்வீட் பண்ணியிருந்தார், டே லிவர்பூல்ல நீ வருஷம் ஆடுறதே பெரிய சேலஞ்ச் தான் உனக்கும். ஆஸ் அ கிளப்பே லிவர்பூலுக்கு பெரிய சேலஞ்ச் தான். இட்ஸ் நாட் லைக் நம்ம தொடர்ந்து அந்த ரேட்டில் ஜெயிச்சு போர் அடிக்குதுப்பா ஜெயிச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் இங்க இல்ல. நீ இப்ப பார்க்க போனீங்கன்னா இல்ல, நான் அந்த மாதிரி நான் பார்க்கல. ஐ திங்க் ஸ்டைலிஸ்டிக்லி இட்ஸ் a very different league, very different இது. லா லீகாவும் let us be brutally honest. இல்ல லா லீகால ஆடுறது சேலஞ்சா, பிரீமியர் லீக்ல ஆடுறது சேலஞ்சா? அந்த மாதிரி இல்லங்க. சேலஞ்சுங்கிறது இட் கேன் பி இன் வெரி டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ். இல்ல ஜெயிக்கிறது எங்க வேணாலும் கஷ்டம். மேபி இங்கிலாந்துல இன்னும் கஷ்டம் லா லீகாவோட. ஏன்னா லா லீகால யூ ஆர் ரியலிஸ்ட்லி டாக்கிங் 2 or 3 டீம்ஸ். பட் அந்த விதத்துல சேலஞ்ச் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆஸ் அ பர்சனல் சேலஞ்சா கூட இருக்கலாம்ல. இப்போ ஆஸ் அ ரைட் பேக் நான் யோசிச்சு பார்த்தேன்னா, இப்போ சரி அந்த மாதிரி வேண்டாம், சிம்பிளா சொல்றேன். ஒரு ஃபுட்பால் கோச்சிங், இப்போ சப்போஸ் நான் வந்து பிரீமியர் லீக் சப்போஸ் நான் குவார்டியோலா பொசிஷன்ல இருக்கேன்னா, ஏன் குவார்டியோலா வந்து பார்சிலோனாலே இருந்திருக்கலாமே இவ்வளவு வருஷம். Why does he have to go to Bayern Munich? Why does he have to go to a manager is different from a player ங்க. How can we compare? challenge தாங்க. challenge ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான். I mean அதாவது வந்து as a manager if you want to say okay நான் வந்து I want to try myself in another country. ஃபுட்பால் எல்லா இடத்துலயும் ஒரே தான், லீக் எல்லா இடத்துலயும் வந்து ஒரே மாதிரி செட்டப் தான், அதெல்லாம் இருக்கு. பட் as a personal challenge வந்து it can be different இல்ல. அதாவது இப்போ ஸ்பெயின்ல ஆடுற ஃபுட்பாலும் இங்கிலாந்துல ஆடுற ஃபுட்பாலும் ஜெர்மனில ஆடுற ஃபுட்பாலும் they are very different. இட்டாலியில ஆடுற ஃபுட்பாலும் 4 கண்ட்ரியும் they are very very different. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுவே ஒரு சேலஞ்சா இருக்கலாம். அதான் பிளேயிங் as a right back in இவனே சொல்லியிருக்கான், ஐ திங்க் லுகாக்கு தான் நினைக்கிறேன், அவன் சொன்னா பிளேயிங் as a striker in Italy is very different to playing as a striker in England. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுவே உங்களுக்கு ஒரு சேலஞ்சா இருக்கும்ல. எனக்கு என்னன்னா he will be definitely a success at Madrid. அதெல்லாம் எந்த வித क्वेश्चंसோ டவுட்டோ அதெல்லாம் யாருக்குமே இல்ல. primarily because Ancelotti is leaving now and they are going to get in a manager who is going to be more focused on a structural system. இதுதான்ப்பா விளையாட போறேன், இதுல உன்னோட ரோல் இதுதான் கொடுக்கும் போது ட்ரெண்ட்டுக்கு he will flourish. அதெல்லாம் எந்த வித டவுட்டுமே இல்லை. he will end up getting 25-30 assists கூட. that is also a realistic possibility. எனக்கு வந்து if he had gone and joined, okay நான் அவனுக்கு ஒரு புது சேலஞ்ச் வேணும் அப்படின்னு, ஃபார் எக்ஸாம்பிள் if he went and joined ஒரு வெலன்சியா, ஒரு மயோக்கா, ஒரு கெட்டஃபே, இந்த மாதிரி போய் ஜாயின் பண்ணியிருந்தானா
ஐ வுட் ஹவ் செட் ஓ இந்த கிளப் எல்லாம் பெரிய லெவல் ஆக்குறதுக்கு. அந்த மாதிரி இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு, மெஸ்ஸி வந்து பார்சலோனா விட்டு வரவே இல்ல, அதனால முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க இஸ் நாட் அ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பிளேயர், முன்னாடி எல்லாம் கிறிஸ்டியானோ வந்து ஹஸ் டன் இட் வித் மல்டிபிள் டீம்ஸ் அப்படி. லைக் இஃப் யூ ஆர் அ மெஸ்ஸி ரொனால்டோ ட்ரெண்ட் லெவல் பிளேயர், அதாவது உன் பொசிஷன்ல யூ ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னாக்க யூ ஆர் நாட் கோயிங் டு பிளே ஃபார் தோஸ் டீம்ஸ். உனக்கு வர டீம் வந்து பயர்ன் மியூனிக், ரியல் மெட்ரிட், பார்சலோனா தான் வருவானுங்க. அண்ட் ஏன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற டீம் இந்த கெட்டாஃபேக்கு எல்லாம் தெரியும் அவனால அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு. நான் கெட்டாஃபேக்கு போறேன்னு ட்ரெண்ட்டை சொன்னா ஆகா நீ எங்க கிட்ட வரியான்னு அவன் ஆய பொழந்து நிப்பான். ஆமா, அதுவும் அவனை பிளேம் பண்ண முடியாதுங்க. லைக் he is the best, he is one of the top 3 right backs இப்போ currently in the world. ஹக்கீமி லைக் ஒரு 2-3 பேர் தான் இருக்கானுங்க. அந்த மாதிரி இருக்கும். எனக்கு இன்னொரு விஷயம் வந்து ரியல் மேட்ரிட் have done the best they can do as a club and we have no right to blame Madrid here. That is very good with Liverpool fans. யாருமே மெட்ரிட் தப்பு சொல்லவே இல்லை. not one tweet மெட்ரிட் நீ இதை பண்ணிருக்க கூடாது, நீ ஏன்டா இப்படி பண்ண, not one person did that. I am very very happy about it. இன்னொன்னு லிவர்பூல் fans didn't blame the club at all now because they know the truth. He was offered one of the biggest wages for a right back in the country or probably in the world. He would have been the highest paid fullback. I think he would have been the biggest right back. Fullback ரெண்டுமே. Fullbacks probably, yeah. அப்படி இருந்தும் if he decided to go, I'm again happy. Fans யாருமே கிளப் மேல திரும்பல. They went straight on, டேய் நீ போற, நீ இனிமேல் நாங்க லெஜெண்டா கன்சிடர் பண்ண மாட்டோம், நீ போறியா நீ போய்க்கோ. அவங்க எல்லாத்துக்குமே வருத்தம் வந்து அவன் போறாங்கிறது இல்ல, எல்லாத்துக்குமே வருத்தம் அவன் ஃப்ரீயா போறாங்கிறது தான். That is I think the biggest the talk here right now. If he has gotten us for 50 million 100 million னா எல்லாருமே தேங்க்ஸ் பா, நீ எல்லாம் வின் பண்ணி கொடுத்ததுக்கு நன்றின்னு தான் சொல்லியிருப்பானுங்க. ஓகே மேபி ஒரு 5% மக்கள் அப்பவும் கூட டே உனக்கு என்னடா இங்க போக போறேன்னு கேட்பாங்க. பட் 95% people would have said அப்பா you won us everything, you've gotten us a big amount, all the best for your career தான் 95% people சொல்லியிருப்பாங்க. இல்ல இன்னொன்னு ஐ திங்க் ஐ மீன் நான் வந்து ஐ டோன்ட் ஹேவ் an issue with the money thing, பட் இன்னொரு விஷயம் நான் ட்வீட் அந்த சொன்னேன்ல ஒரு 2-3 ட்வீட் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தர் என்ன போட்டிருந்தா ஐ திங்க் இட் ஆல்சோ இஸ் மேக்கிங் மீ ஆங்கிரி தட் இட் இஸ் ரியல் மெட்ரிட். அதாவது வந்து ரியல் மெட்ரிட் ப்ளேம் பண்ணல, அவங்க வந்து தே ஹவ் டன் த ரைட் திங், அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி 3 ஃபைனல் தோத்துருக்கோம்னு நினைக்கிறேன் அவங்க கிட்ட அண்ட் ஒரு குவார்டர் ஃபைனலோ என்னவோ. சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் அந்த டீமை போய் அதாவது நமக்கு யூரோப்பியன் ரைவல்ஸ்னு அவங்கள வார வாரம் ஆடுறது இல்ல. பட் இஃப் வி ஹேட் அ யூரோப்பியன் ரைவல் இட் வுட் பி ரியல் மெட்ரிட் இன் தி ரீசன்ட் இயர்ஸ்ல. சோ அவங்கள ஏன் ஜாயின் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அது இது. சோ லைக் I think those are the two biggest elephants. இருங்க நான் உங்ககிட்ட இது கேக்குறேன், இதே வந்து இஃப் யூ ஹட் ஜாயின்ட் பயர்ன் மியூனிக்னா உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருமா? கண்டிப்பா வராது. அதான் சொல்ல வரேன். They are the two biggest elephants. One is cash, another is Real Madrid. I think இதுதான் பெரிய பிரச்சனை ஃபேன்ஸுக்கு. If he had gone, அதான் சொல்றேன், if he had gone to Inter Milan for example, if he had gone to Napoli for example, even if he had gone to Barcelona for example, people wouldn't have cared this much நினைக்கிறேன் நான். I think Barcelona நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி அந்த ஒரு கேம்ல பீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இது என்னன்னா இட்ஸ் a big trauma இல்ல for Madrid. நம்ம 2 ஃபைனல் தோத்துருக்கோம், 2 தடவை ஒரு குவார்டர் ஃபைனல், ஒரு ரவுண்ட் ஆஃப் 16, இத்தனை தடவை அடி வாங்கி அவனுங்க அவ்வளவு நம்மள மார்க் பண்ணி, ட்ரெண்ட்டையும் மார்க் பண்ணி as a கிளப்பையும் நம்மள மார்க் பண்ணி அவனுங்க பீட் பண்ணிட்டு போகும்போது லைக் how do you even get the என்ன சொல்றது ஒரு ஒரு எக்ஸைட்மென்ட் டு கோ அண்ட் ஜாயின் them? எனக்கு அந்த கேள்விதான் இருக்கு. இல்ல ஐ மீன் ஃப்ரம் ஃபுட்பாலிங் இது வந்து ஐ டோன்ட் நோ. சி ஆனா எனக்கு ஐ மீன் நான் ட்ரெண்ட்டுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன், அது இல்லைன்னு இல்லை, பிகாஸ் ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் டெசிஷன். பட் ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹிஸ் டெசிஷன் எனக்கு புரியல, நான் ஏன்னு சொல்லிடுறேன். அந்த ஆர்டிக்கல் என்ன போட்டிருந்தா கான்ட்ராக்ட் வந்து சம்மர் 2024ல ரினியூ பண்ணல, ஏன்னா we didn't know how the new manager would perform, எல்லாம் ஓகே. இப்போ ரியல் மெட்ரிட் அதே சிச்சுவேஷன்ல இருக்கானுங்க, அடுத்தது யார் வரப்போறான்னே தெரியல. ஆனாலும் யூ ஆர் சேயிங் நான் லிவர்பூலை விட்டுட்டு ரியல் மெட்ரிட் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேர் இஸ் யுவர் திங்கிங்? ஓகே நீ ஃபுட்பாலிங் இதுல இருந்து போற, நான் ஃபுட்பாலுக்காக போறேன், ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டைல், அதெல்லாம் ஓகே. லா லிகா இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டைல் டு பிரீமியர் லீக், அதெல்லாம் ஓகே, எல்லாமே ஒத்துக்கிறேன். ஆனா ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் வாஸ் புட்டிங் யூ ஆஃப் ஃப்ரம் சைனிங் அ நியூ கான்ட்ராக்ட் வந்து புது மேனேஜர் எப்படி பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது ரியல் மெட்ரிட் விச் இஸ் இன் த சேம் சிச்சுவேஷன் நம்ம லாஸ்ட் இயர்ல எப்படி இருந்தோமோ, ஏன் நீ அங்க போற? அது மட்டும் தான் எனக்கு புரியல. ஐ மீன் எவ்ரிதிங் எல்ஸ் ஐ எம் ஓகே வித், அந்த ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் எனக்கு புரியல.
இப்போ அவங்க கிளப்பும் நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் அன்ஸ்டேபிள், ரைட்? வித் த பிளேயர்ஸ் தே ஹேவ், வித் த சிஸ்டம் தேர் பிளேயிங், தே மைட் எண்ட் அப் ட்ரோஃபிலெஸ் தி சீசன். தேர் கோயிங் டு ரிமூவ். லாலிகால பார்சிலோனா தான் ஜெயிக்க போறாங்க மோஸ்ட். 4 பாயிண்ட் பார்சலோனா லீட்ல இருக்கானுங்க. சாம்பியன்ஸ் லீக்லயும் பார்சலோனா தான் ஜெயிக்க போற மாதிரி தெரியுது. யூ ஆர் ஆல்ரெடி கோயிங் இன் டு அ மெட்ரிட் ஹூஸ் ஆல்ரெடி அண்டர் ப்ரெஷர் டு பெர்ஃபார்ம் நெக்ஸ்ட் சீசன். நீ உள்ள போறதுக்கு முன்னாடியே ப்ரெஷர் வந்துருச்சு. ஆமா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல புது மேனேஜர் உள்ள வந்து நீ போற. இப்படி இருக்கும்போது வந்து when you decide that you want to go, don't expect any Liverpool fan to come and defend you hereafter. That will never happen. இதெல்லாம் தெரிஞ்சுதான் you are going. அங்க நீ போற நெக்ஸ்ட் சீசன் நீ எங்களோட வந்து கேம் ஆடினா the crowd will make it as hostile as possible. நீ பாலை டச் பண்ணாலே கிரவுண்டே உன்னை எதிர்த்து போகுது. ஆமா, அது 100%. See, அதெல்லாம் வந்து ஈவன் நானே சொல்லுவேன், அடுத்த வருஷம் இஃப் வி பிளே ரியல் மெட்ரிட்னா நான் வந்து உட்காந்து ட்ரெண்ட் பாவண்டா நம்ம பிளேயர்ரா அப்படி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என் சைட்ல இருந்து ஒண்ணும் கிடையாது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி சிங்கிள் திங் தட் ஹி ஹஸ் டன் இது வரைக்கும். உன் கரியருக்கு நீ பாத்துக்கோ, ஸ்டைலிஸ்டிக்லி யூ வாண்ட் அ டிஃபரெண்ட் சேலஞ்ச் அஸ் ரைட் பேக், எல்லாம் ஒத்துக்கிறேன் நான். எல்லாமே ஓகே. எனக்கு பணம் கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஏன்னா பிகாஸ் வி காட் யூ ஃப்ரம் தி அகாடமி, எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை. நீ வாங்கி கொடுக்காம போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே நீ திரும்ப நீ லிவர்பூல் ஆன்ஃபீல்டுக்கு வந்தேன்னா அந்த ரியல் மெட்ரிட் சட்டையை போட்டுக்கிட்டு யூ வில் நாட் பி சியர்டு, யூ வில் பி பூட். அதுக்கும் நீ ப்ரிப்பேர்டா இருக்கணும், அவ்வளவுதான். உன் கரியர் நீ என்னோட பாத்துக்கோ, பட் யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த ரியாக்ஷன், அவ்வளவுதான் நான் சொல்றேன். என்னன்னா இந்த பிட் வந்தது, ரியல் மெட்ரிட் வர் சீரியஸ்லி இன்ட்ரெஸ்டட்னு வந்தது வந்து அந்த யுனைடெட் கேம். ஆமா, ஞாபகம் இருக்கா? the fans tore him to shreds. I think ஆன்ஃபீல்ட்ல தான் நடந்துச்சு நினைக்கிறேன் அந்த கேம். 2-2 டிரா. ஆமா, யுனைடெட் கூட. அதுல வந்து சொல்லியிருக்கானாமா, இந்த ரிப்போர்ட்ல எழுதியிருக்காங்க, he didn't know what happened on the pitch. ஸோ அப்போ your biggest rival in England கூட நீ கேம் ஆடுற, ரியல் மேட்ரிட் உள்ள வராங்க, ஓகே, அந்த மாதிரி உன் மைண்ட் சரியில்லைனாலும் ஃபார் 90 minutes டேய், that's your biggest rival in your country டா. உனக்கு நீ அந்த கேம் நீ ஒழுங்கா ஆடணும். நீ வந்து I don't remember what happened on the pitch ன்னு சொல்ல முடியாது. இல்லைங்க, அது வந்து லைக் ஐ திங்க் நான் தான் சொல்றேன், அந்த ஐ திங்க் அந்த என்ன ஆர்டிக்கல்ல போட்டிருந்தாங்கன்னா 20 million பிட் அப்பதான் வந்தது ஒரு ஃபியூ டேஸ் பேக். அண்ட் ரியல் மெட்ரிட் வேற அந்த பெரிய நியூஸ் எல்லாம் பயங்கரமா வந்துச்சு அந்த யுனைடெட் கேம் முன்னாடி. அகைன் மெட்ரிட் வந்து அவங்க மீடியாவை நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க அந்த கேமுக்கு முன்னாடி அவனை மைண்டை டிஸ்டர்ப் பண்றது. பட் எனக்கு என்னன்னாக்கா அந்த ஐ எம் ஓகே வித், அதாவது வந்து இட் இஸ் அ பேட் பர்ஃபார்மன்ஸ். அந்த பர்ஃபார்மன்ஸை நான் கிரிட்டிசைஸ் பண்ணுவேன், பட் தி அண்டர்லைங் ரீசன்ஸ் வந்து எனக்கு புரியுது. ஐ எம் நாட் சேயிங், அதாவது ஏன்னா நமக்கே தெரியும், சாதாரணமாக நம்ம வேலை பார்க்குற இடத்துல வீட்டில் ஏதாவது பிரச்சனைனாக்கா சில சமயம் வேலை அஃபெக்ட் ஆகும், அது வேலையில் தான் சரியா இல்லைன்னா வீடு அஃபெக்ட் ஆகும். ஸோ லைக் எனக்கு அந்த ஆஸ்பெக்ட் புரியுது. பட் அகெயின் ஆஸ் அ ஃபுட்பாலிங் பர்ஃபார்மன்ஸ் அதை கிரிட்டிசைஸ் பண்ணி தான் ஆகணும். நான் உன் பர்சனல் லைஃப்ல என்ன நடக்குதுங்கிறது வந்து தட்ஸ் வாட் எவர் இட் இஸ், அது உன்னோட பிரச்சனை. அதனால தான் இதுவாச்சுன்னு யூ கேன் ஜஸ்டிஃபை இட் நவ் வாட் எவர் இட் இஸ். பட் ஐ மீன் இட் ஸ்டில் டசன்ட் எக்ஸ்கியூஸ் ஹவ் யூ பிளேட், அதுதான் சொல்ல வரேன். இல்லை, இதுமே கேன் பி ட்ரூன்னு சொல்ல வரேன். இந்த ஹோல் சினாரியோவே இப்போ எடுத்து பார்த்தா he has been a very very model professional this year. அதுல நம்ம வந்து எந்த தப்புமே வந்து சொல்லவும் முடியாது. he has done everything he can to win us the Premier League, to put us on equal terms with Manchester United. அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து we have to say not many people do this in the last year of their contracts. But சில பேர் என்ன பண்ணுவாங்க, இன்னும் செம்மையா வாழ்வாங்க லாஸ்ட் இயர் ஆஃப் த கான்ட்ராக்ட், ஓகே அப்பதான் புது கான்ட்ராக்ட் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதுக்காகவும் நிறைய பேர் செம்மையா விளையாடுவாங்க. ஆமா, இல்லைங்க, பட் ஆனா ட்ரெண்டோட கேஸ் வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி பிளேயர்ஸ்லாம் தெல் யூஸ்வலி பி ஒரு 34-35, அவங்க அடுத்த வருஷம் டீம்ல இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகேங்கிற டைப் ஆஃப் பிளேயர்ஸ். வேற ட்ரெண்ட் வந்து பிரைம் ஆஃப் ஹிஸ் கரியர்ல இருக்கான், அவனுக்கு எப்படியும் தெரியும் அடுத்த வருஷம் ஏதாச்சும் ஒரு கிளப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க இல்லைன்னா வேற எங்கேயும் அவனுக்கு தெரியும். ஸோ he had no, என்ன சொல்றது, ஒரு அதாவது அவன் வந்து இந்த சீசன் he had every reason to say இது எப்படியோ ஆடிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு he had every reason. ஏன்னா அவனுக்கு தெரியும் அடுத்த வருஷம் ஒரு கான்ட்ராக்ட் வரும், ஐதர் லிவர்பூல்ல இருந்து வரும் இல்ல ரியல் மெட்ரிட் இருந்து வரும் தெரியும். பட் த ஃபேக்ட் தட் அவன் வந்து சின்சியரா ஆடி இருக்கான் ஈவன் இந்த கடைசி கேம் வரைக்கும் கூட அப்படிங்கிறது வந்து இட் இஸ் a credit to him, நீங்க சொன்ன மாதிரி. இல்ல ஐ மீன் just we can keep going on and on about this issue. பட் என்னன்னா அட்லீஸ்ட் he done a few right things. ஒன்னு, நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. 2, நம்ம ஜெயிச்ச உடனே அனௌன்ஸ் பண்ணல. 3, he exactly took a week and after that he announced it. என்னன்னா இப்போ I don't think he'll play rest of the 3 games. Maybe சப்ல பெஞ்ச்ல உட்கார்ந்திருப்பான். I don't think he'll get a single minute probably, and I hope the club does that. நீ
இவனை பிராட்லி ரைட் பேக்கா போடு இல்ல குவான்சா கூட ரைட் பேக்கா போடு ஃபார் ஆல் ஐ கேர். He shouldn't get another minute. That is not because of what I want for Trent. That is because I want Bradley or Kwanzaa to play more there. ஆமா ஆமா கரெக்ட். எனக்கு அதனால ஐ டோன்ட் வாண்ட் ட்ரெண்ட் டு பிளே ஈவன் ஒன் மோர் மினிட். நீ வந்து ட்ரோஃபி பரேட்ல வரையா வந்துக்கோ, லாஸ்ட் கேம் ஆஃப் த சீசன் வந்து டைட்டில் தூக்குறியா தூக்கிக்கோ, பிகாஸ் யூ earned it. You've done, you've played as much as an importance as other people apart from Van Dijk and Salah maybe. You've been the third most important player for our team this season. அப்படி சொன்னேன். ஸோ யூ பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஹெல்பிங் அஸ் கெட் திஸ் ட்ரோஃபி. ஸோ நீ வந்து ட்ரோஃபி தூக்கு, பரேட்ல ஜாயின் பண்ணு. பட் த மோமெண்ட் தட் யூ ஆர் அனௌன்ஸ்ட் வித் த ஒயிட் ஜெர்சி, forget about Liverpool fans. You go there, try to create a whole legacy for yourself. Liverpool fans will not be there to support you hereafter. And if you come anywhere back to Liverpool at any time, there will be so much hostility that you would have never experienced. ஆமா ஆமா கரெக்ட். அதுக்கு நீ ரெடியா இருந்துக்கோ. அப்புறம் வந்துகிட்டு ஏன்னா இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு அழுகிற வேலையில இருக்கக்கூடாது. ஆமா. பிகாஸ் கூட்டினியோவையே பிளேம் பண்ண கிரௌட் அது, பூ பண்ண கிரௌட் அது அந்த கேம்ல. 142 மில்லியன் வாங்கி கொடுத்துட்டு போன, 8 மில்லியனுக்கு வாங்கின குட்டினியோ 142 மில்லியன் வாங்கி கொடுத்துட்டு போயும் he was booed like crazy அந்த பார்சிலோனா கேம்ல. சேம் கேம்ல சுவாரஸ் got us. இல்ல பட் குட்டினியோ வந்து he left very unprofessionally, back injury அது இதுன்னு சொல்லிட்டு. சோ ட்ரெண்ட் விட அது ஐ மீன் ஏங்க அது எப்படி unprofessional? he still got us 142 மில்லியன். அதுல என்ன இருக்கு? வெரி அன்ப்ரொஃபஷனல்ங்க. அந்த இந்த லீட் அப் டு இது ஃபேக் பேக் இன்ஜரிலாம் இது பண்ணா then he was openly he said எனக்கு போகணுங்க, என்னை விட்டுருங்க, என்னை ஓப்பனா வந்து he came and put in the transfer request and he went, but he got us the money and he went. அதுக்கப்புறம் அவனோட டிரான்ஸ்ஃபர்ல தான் இல்லங்க அது ரைட். பட் மணி இஸ் நாட் தி ஒன்லி இம்பார்ட்டன்ட் திங் இல்ல. அதுதான் இல்லங்க. as for a football club, money is the biggest important thing to go for the next generation. பட் அதனால ஃபேன்ஸ்க்கு அவன் மேல கோவம் இல்ல. நாட் பிகாஸ் அந்த 142 வாங்கி கொடுத்தா he will be booed. ரெண்டு பேருக்கும் they'll be booed for very different reasons. அவ்வளவுதான். The same Suarez got the same thing இல்ல. Suarez had 3 brilliant years for our club. எவ்வளவு ஃபேன்ஸ் இன்னும் ரீலிவ் பண்றோம் அதெல்லாம். இல்லங்க அதுவும் அதேதான். அந்த பார்சிலோனா ஃபர்ஸ்ட் லெக்ல கோல போட்டுட்டு செலிப்ரேட் பண்ணான்ல, சேம் சார்ட் ஆஃப் சிச்சுவேஷன். எல்லாருக்குமே வந்து they have different reasons to get booed. ஒருத்தனுக்கு செலிப்ரேஷன், ஒருத்தனுக்கு அந்த அன்ப்ரொஃபஷனலா விட்டு போனது, இன்னொருத்தன் வந்து இதுவுமே லைக் என்ன சொல்றது ஒரு ரியல் மெட்ரிட்ட போறது, அதாவது நம்ம யூரோப்பியன் ரைவல்ஸ்ட்ட போறது ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ see I mean we would like to conclude by saying நீங்க பார்த்தவங்க எல்லாத்துக்குமே you would have your own opinion of why he's gone or why he left. ஆனா you are entitled to your opinion. No one can come and say your opinion is wrong. எனக்கு வந்து இந்த கேரகர் சூப்பரா சொல்லியிருந்தான், no one can come to Liverpool fans and say how they should feel அப்படின்னு. ஆனா இந்த முட்டா பைய போய் ஆர்சனல் ஃபேன்ஸ் நீ எதுக்குடா போட்டோ எடுக்கிற, நீங்க எதுக்குடா செலிப்ரேட் பண்றீங்கன்னு கேட்பான். ஏன்டா நீ அதை பண்ணாம இருக்க வேண்டியது, அப்புறம் அவனே அடிக்கதானே செய்வாங்க. பட் வாட் இஸ் டோல்ட் இஸ் ரைட். நீ வேற ஏதோ ஃபேன் உள்ள வந்துகிட்டு நீ அப்படி ஃபீல் பண்ண கூடாதுன்னு சொல்றது தப்பு. அதே மாதிரி இவன் இன்னொரு கிளப்கிட்ட போய் பேசுறது இவன் தப்பு. இவன் நம்பா நான் பண்ணிட்டாங்க அப்படிமா, அப்படி அங்க பண்ணிட்டா இங்கேயும் பண்ணிட்டா தான் இருக்கணும். So I mean நீ பாக்குறவங்க எல்லாருமே leave your comments on what you feel or how you felt in the news வரும்போது. because சேஸ் எபிசோட் ஸ்டார்டிங்ல சொன்னாரு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, இது ஒண்ணு புதுசு இல்லையே, இப்ப நடக்கும்போது மட்டும் ஏன் எல்லாரும் இப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு எபிசோட் ஸ்டார்டிங்ல கேட்டார். நம்ம அதுக்கு 30 நிமிஷம் பேசியிருக்கோம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி காமெண்ட்ஸ்ல போடுங்க. பட் தட் இஸ் இட்டுங்க. ஐ மீன் சொன்ன மாதிரி நானும் எவ்வளவோ கதறினாலும் 2 பிரீமியர் லீக், 1 சாம்பியன்ஸ் லீக், 2 சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல், 1 FA கப், 2 கேரபாவ் கிளப், UEFA சூப்பர் கப், கிளப் வேர்ல்டு கப் எல்லாத்தையுமே வின் பண்ணியாச்சு. அண்ட் 2 தடவை ரன்னர்ஸ் அப்பா பிரீமியர் லீக்ல, அதையும் சொல்லிடுவோம். அதுவும் வந்து 1 பாயிண்ட் ரன்னர்ஸ் அப், 2 பாயிண்ட் ரன்னர்ஸ் அப். ஸோ இந்த மாதிரி வந்து he's achieved everything he can with Liverpool. ஆனா அதுக்காகலாம் நீ ரியல் மெட்ரிட்ல போய் நல்லா விளையாடி ஜெயிச்சிடலாம் நான் பாராட்ட மாட்டேன். நீ போ, நீ உன் கரியர் என்ன வேணுமோ நீ பாத்துக்க, அவ்வளவுதான். ஜெயிச்சா ஓகே நல்லது. பட் அதோட அந்த டாபிக்கை விட்டுருவோம். இப்ப செல்சி கேம் அதுக்கு வருவோம். ரொம்பலாம் அதை பத்தி பேச வேணாம், ஏன்னா டைட்டில் ஜெயிச்சாச்சு. ஸோ அதனால நமக்கு ப்ரீ சீசன் 25-26 ப்ரீ சீசன் ஃபர்ஸ்ட் கேம். ஆமா ப்ரீ சீசன் ஃபர்ஸ்ட் கேம். ஸோ 3-1 லாஸ்ட் நமக்கு ப்ரீ சீசன்ல. நான் வந்து இந்த கேமை பார்க்கல. பட் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நான் அந்த போஸ்ட் கேம்ல இந்த ஸ்கை ஸ்போர்ட்ஸ் அது இதெல்லாம் நிறைய பார்த்தேன் அண்ட் ஹைலைட்ஸ் பார்த்தேன். எனக்கு புரியல கோல் பால்மர் என்ன அப்படி என்ன மெஸ்ஸி மாதிரி ஆடினா.
அவனுங்க வந்து இந்த நீங்க எப்போ ஏதோ ஒரு எபிசோட் நீங்க சொல்லியிருந்தீங்க, இந்த ரேசிசம் இஸ் வெரி ரியல் இங்கிலாந்துல, அது வந்து நீங்க யூ ஜஸ்ட் கேன் நாட் டேக் அவே தட் ஃப்ரம் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லி நீங்க எப்போவோ சொல்லியிருந்தீங்க எனக்கு எந்த ஒரு பல மாசத்துக்கு முன்னாடி ஒரு எபிசோட்ல. இந்த ஒன் கேம்ல அதாவது he is not scored for 20 games or என்னமோ நினைக்கிறேன் 12 games கமெண்ட்ரியில சொன்னாங்க 16 or 17 games சம்திங் அத்தனை கேம்ஸ்ல ஸ்கோர் பண்ணாது. இந்த கேம்ல our entire midfield is a backup midfield. அதுதான் மெயின் விஷயம். one of our main center backs was a backup center back. அதுல லெஃப்ட் பேக் வாஸ் பேக்கப் லெஃப்ட் பேக். நீ ஆடுற பொசிஷன் அப்படி நான் கம்பேர் பண்றேன். லெஃப்ட் பேக் வாஸ் பேக்கப் லெஃப்ட் பேக். மிட்ஃபீல்ட் எங்க மெயின் மிட்ஃபீல்டே இல்ல. இதுல பாதி செல்சி ஃபேன்ஸ் have come to believe we dominated Liverpool and we won. சத்தியமா சொல்றேன், இந்த கேம் எடுத்து பாருங்க. நீங்க கோல்ஸ் போட்டீங்களா? ஆமா, நீங்க கோல் போட்டீங்க. அதுல ஒண்ணு நாங்களே போட்டு கொடுத்தது, இன்னொன்னு நாங்களே பெனல்டி கொடுத்தது. நாங்களே எப்படி தோக்கலான்னு பிளான் பண்ணி இந்த கேமை தோத்தோம். எப்படியாச்சும் இந்த கேமை தோக்கணும்டா, உங்களை ஆர்சனல் பக்கத்துல கொண்டு வரணுங்கிறது எங்க நோக்கத்தோட நாங்க ஆடினோம். உடனே வந்துகிட்டு we beat the Premier League champions, we dominated the game, we beat them அப்படி இப்படின்னு கோல் பார்மர் வந்து லியோனல் மெஸ்ஸி அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி வந்து எவனுமே வேற எந்த கேம்லயும். தம்பி ஒரு தடவை போஸ்ட் அடிச்சான், ஆலிசன் பெக்கரை தாண்டி அந்த சைக்கிள் கேப்ல போஸ்ட் அடிச்சான். அது போஸ்டுக்கே பொருட்கள் அது வெளியே வந்துருச்சு. பால் அதுக்கு நான் உள்ள போக மாட்டேன்னா வெளியே வந்துருச்சு. கடைசியில அந்த பெனல்டி கோலை மட்டும் அவன் போடலன்னா ஒரு பயம் பேசிக்க மாட்டான். கோல் பாமர் இதுல ஆக்சுவலா என்ன விஷயம்னா, இவ்வளவு நாளா கோல் பாமர் கோல் போடலையே தவிர he's been having good games தான். ஆனா எவனும் பாக்குறது இல்ல. அதைய செல்சி கேம் எவனுமே உட்காந்து பாக்குறது இல்ல. பார்க்காம இந்த கேம் பார்த்தா கோல் போட்டான்டா, ஏன்னா அது லிவர்பூல் கூட கேமா, லாஸ்ட் கேம் ஆஃப் த வீக்கெண்ட் வேற. இந்த கேமை பார்த்துறது அம்மா வாட் அ பியூட்டிஃபுல் கேம் பை பாமர். செல்சியோட ஃபேன்ஸுக்கு தெரியும் அவன் எல்லா கேமும் நல்லா தான் ஆடுறான், கோல் அசிஸ்ட் தான் வரலையே தவிர மத்ததெல்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கான். அது எல்லா செல்சி ஃபேன்ஸுக்கும் தெரியும். அதனாலதான் செல்சி ஃபேன்ஸ் எவனுமே பாமரை ஹைப் பண்ணல. இவனுங்க எல்லாம் பண்டிச்சு உட்கார்ந்துகிட்டு வாவ் லயனல் மெஸ்ஸி மாதிரி ஒரு கேம், இதெல்லாம் அவனுங்க பிளான் பண்ணி பண்றது. இதே சாக்காக்கு ஒரு நாள் பண்ணிருப்பானுங்களா அவனுங்க? இதே மாதிரி சாக்காக்கு ஒரு கேம் சாக்கா பர்ஃபார்ம் பண்ண உடனே வாவ் சாக்கான்னு ஒரு நாய் சொல்லிருக்குமா? யாருன்னு சொல்லிருக்க மாட்டான். இந்த அளவுக்கு யாரும் ஹைப் பண்ணல சாக்கா. அது சொல்றேன். போன சீசன் ஃபுல்லா ஃபோர்டன் ப்ரோபகண்டா, இந்த சீசன் ஃபுல்லா பாமர் ப்ரோபகண்டா. இதுதான் இவனுக்கு என்ன பெரிய வித்தியாசம். இப்போ ஒரு ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல தம்ப்நெயில் போட்டிருந்தா அதுக்கு டைட்டில் ஃபுட்பால் நீட்ஸ் கோல் பால்மர். இல்ல ஃபுட்பாலுக்கு கோல் பால்மர்லாம் தேவையில்ல, ஃபுட்பால் நீட்ஸ் லமீன் யமால்னு சொல்லு, ஒத்துக்கலாம். ஃபுட்பால் நீட்ஸ் சாக்கான்னு உன்னால போட முடியுமா? இட் மேக்ஸ் மோர் சென்ஸ். சாலாக்கு அப்புறம் அடுத்தது பெஸ்ட் ரைட் விங்னு பார்த்தா சாக்கா தான். உன்னால அதை போட முடியுமா? ஃபுட்பால் நீ சாக்கான்னு போடுவியா? போட மாட்டேன். நீ இவனுங்க எப்போதுமே இப்படிதாங்க பயங்கரமா ஃபில் ஃபோர்டன் வந்த போது ஃபோர்டிங்யோ அப்படி இப்படின்னு பிரேசிலியன் ஸ்கில்ஸ் இருக்கு இவன்ட்ட as an இங்கிலீஷ் பிளேயர். இப்போ இந்த சீசன் ஒரு பயம் பேசுறானா ஃபோர்டன் பத்தி? ஒரு பயம் பேசல. இல்ல இவங்க கண்ணா பின்னான்னு ஹைப் பண்ண வேண்டியதுங்க. அதாவது இவங்க ஹைப் பண்ற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு டேலண்ட் இவங்களுக்கு கிடையாது. லைக் they are very talented footballers. கோல் பால்மர்லாம் one of the best midfielders இந்த லீக்லயே நான் சொல்றேன். ஓகேவா? பட் ஆனா இவங்க ஹைப் பண்ற லெவல் இங்க அவனுக்கு ஆக்சுவலா இருக்கிற டேலண்ட் லைக் நம்பர்ஸ் வைஸ் பார்த்தோம்னா ஹைப் 100, டேலண்ட் 80 டேலண்ட்டும் நல்ல டேலண்ட் தான். ஆனா 100 இல்ல. இவங்க என்ன பொட்டன்ஷியல் டு பி டேலண்ட்டையே மேல கொண்டு போயிட்டானுங்க. இப்பவே பொட்டன்ஷியல் இருக்கு. கோல் பால்மர் as one of the biggest potentials to be one of the best midfielders in next 5 years. எந்த டவுட்டுமே இல்ல கிடையாது. இவனுக்கு அஜெண்டா தேவை. அதனால இவனுங்க இஷ்டத்துக்கு பேசுவானுங்க. எனக்கு வெக்கமே இல்லாம இந்த கேரகரும் பேசுறான். டே ப்ளீஸ்ரா, அவனுங்க பேசினானுங்கன்னா லாஜிக் இருக்கு. நீயும் ஏன்டா கேவலமா? எனக்கு அதுதான் இந்த கேரகர் வந்து இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கேரகர் எனக்கே அடிக்கலான்னு தோணும். ஆனா திங்கக்கிழமை பாருங்க அப்படியே வேற மாதிரி கேரகரா இருப்பான். அப்படியே ஃபுல் லாஜிக் பேசுவான், செம்மையா அனலைஸ் பண்ணுவான், எல்லாத்தையும் பண்ணுவான். அது எப்படிடா உனக்கு சனி ஞாயிறு வராது திங்கக்கிழமை வருது? சனி ஞாயிறு என்ன சரக்கடை வரையா நீங்க ஸ்டுடியோக்கு? ஏன்னா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 3 நாள் பர்ஃபெக்டா பேசுவான். அது எப்படின்னே தெரியாது. ஆனா சனி ஞாயிறு அவன் எடுத்துட்டு பாக்கணுமே ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல கர்மமா வளருவான். டே ஏன்டா இப்படி பண்ற? உனைய டிஃபெண்டும் பண்ண முடியல எங்க ஃபேன்ஸ்னால. ஏன்டா இப்படி அசிங்கமா பண்ற? ஆனா இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்னன்னா ஸ்கை ஸ்போர்ட்ஸ் இஸ் இன்ஸ்ட்ரக்டிங் them to do all of this.
அவ்வளவுதான். ஏன்னா இதெல்லாம் பண்ணாதான் என்கேஜ்மெண்ட்ஸ் வரும், யூ வில் மேக் இட் பிகர். நீ போய் லாஜிக்கா ஆமா கோல் பாமர் 100 எக்ஸ்பெக்ட் பண்ணோம் 80 தான் பர்ஃபார்ம் பண்ணோம்னா பார்த்துட்டு எல்லாரும் ஓகே அப்படின்னு போயிடுவாங்க. நாங்க 100 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், கோல் பாமர் 150 பண்ணிட்டான்டா அப்படின்னா எப்படி 150 பண்ணா நீ பாத்தி அப்படின்னு ஒரு 4 பேர் கமெண்ட் போடுவானுங்க. ஆமா, இதுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. லைக் ஐ மீன் செல்சி கேம் பத்தி ரொம்ப ஒண்ணும் பேச வேண்டாம். லைக் வேற எதுவும் இல்ல ஜாப் டன், ஜாப் டன். ஆர்சனல் கிட்ட கொண்டு போயாச்சு. ஆனா ஒரு விஷயம், நம்ம செகண்ட் சாய்ஸ் பிளேயர்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல வேலை அதோட எபிசோட முடிச்சிரலாம். சொல்லிட்டு அது மட்டும் பேசிடலாம். செல்சி இல்ல முடிச்சிரலாம் நினைச்சேன் நான், ஏன்னா அதை பத்தி வேண்டாம்னு நினைச்சேன். நம்ம இதுக்கும் நான் மானத்தோடு வெக்கத்தோடு நான் சொல்றேன், வைட் அண்ட் ஸ்லாட் அளவுக்கு எலியட் அண்ட் கியாசான்னு வெக்கமே இல்லாம இந்த வாய் தான் சொன்னேன். இன்னைக்குதான் தெரிஞ்சிச்சு. சட்டை ஆனா கடைசி 10 நிமிஷம் அவனு ஆடுனா வலிக்கு விழுந்தோட சரி 10 வாட்டி அதுவும் இல்ல. அதுதான் நினைச்சேன், ஐயோ கௌதமே இனிமேல் நீ வாய விடாத. சோபோஸ்லாய் ஒரு தெய்வம், வேற யாரு மெக்காலிஸ்டர் ஒரு தெய்வம், கிராவன் பேட்ச் ஒரு தெய்வம், இவங்களெல்லாம் டியாஸே ஒரு தெய்வம். நான் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு நான் இனிமேல் டியாஸே ஸ்லாண்டர் பண்றதா இல்ல. ஏன்னா இப்படி தூக்கி பெஞ்ச பார்த்தோம்னா அழுக வருது. இந்த கேம்ல நான் சிரிச்சிட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன், ஏன்னா ஒண்ணும் இல்ல இது இல்ல அப்படின்னு சொல்லி. பாலை எடுத்துட்டு போறான் சார் இந்த எலியட்டு, பின்னாடி 3 பேர் வராங்க. அது எதுக்கு நம்ம பாத்துக்கிட்டு நம்ம பால் எடுத்துட்டு போகணும், விட்டாச்சு. திருப்பி அதை தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த பக்கம். அப்போ வரலையே பின்னாடி, அப்போ வரல, வந்தா கூட பரவாயில்ல, டிஃபெண்டிங் வரல, அங்கே நின்ட்டான். இதுலயா என்னத்த சொல்றது, சட்டையை போட்டு வந்துடுறான். ரிச்சார்லிசனுக்கு நம்பர் 2 0 எல்லாம் பண்றான். ஆனா பிச்சில ஒண்ணும் பண்ணல. இந்த கர்டிஸ் ஜோன்ஸை பத்தி நம்ம 2 பேர்த்தையும் தான் கழுவுனை ஊத்துறாங்க கமெண்ட்ஸ்ல. நம்ம என்னமோ பெரிய லாடு மாதிரி, நோ ப்ரோ கர்டிஸ் ஜோன்ஸ் டன் திஸ் ப்ரோ டஸ் தட் ப்ரோ, நீங்க என்ன ப்ரோ ஃபுட்பால் பாக்குறீங்கன்னு கேவலமா பேசணும். அப்பதான் தெரியுது அவங்க சொன்னதுல கரெக்டா நம்ம தான் மூடிட்டு இருக்கணும்னு. அதாவது ஜெரார்டு போய் வலிக்கி விழுந்து டைட்டில கொடுத்தான்னு பார்த்தா அது 15 வருஷத்துக்கு முன்னாடி. கர்டிஸ் ஜோன்ஸ் 2 தடவை வலிக்கு வந்து 2 கோல். எப்படா உன்னால முடியுது? ஏன்டா ஏதோ டேக்கிள் போய் பண்ணி விழுந்தா கோலா ஏத்துக்கிறேன். ஆக மொத்தம் என்ன பண்ணலாங்கிறனா, இனிமேல் கமெண்ட்ஸ் போடுவாங்கல்ல, வணக்கத்தோட முடிச்சிடலான் இருக்கேன். கரெக்டுப்பா, நீங்க சொல்றது என்கிட்ட வராது. இனிமேல் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த கர்டிஸ் ஜோன்ஸ், இந்த டியாஸ் விட்டா நான் நுண்ணியஸே தெய்வன் இருப்பேன். ஆனா அட்டாக்கிங் பண்ற இடத்துல டிஃபெண்டிங் பண்ணாம பாருங்க, அங்கே நான் வணக்கத்தை போட்டேன். ஓகே நம்ம சொல்றது கரெக்ட் தான் போல அப்படின்னு சொல்லி. அதனால அதுல ஒண்ணு நான் வாபஸ் வாங்குறதா இல்ல. பட் ஆனா எத்தனை பேருங்க, குவான்சா, எலியட்டு, கர்டிஸ் ஜோன்ஸ், நுன்னியஸ், வேற யார், இந்த பிராட்லி இந்த 3 கேமுக்கு அப்புறம் அவனுக்கு ஃபவுண்ட் அவுட் ஆயிடுவான் பாருங்க. அவன் எத்தனை என்னது எண்டோ கூட ஓகேங்க, வி கேன் ஹேவ் எண்டோ, பெருசா அவன் மேல ஒண்ணு தப்பு இல்ல அப்படி சொல்றேன் நானு. வி கேன் ஹேவ் எண்டோ, அது ஒரு ப்ரையாரிட்டி இல்ல இப்ப வேணுங்கிறதுக்கு. ஆனா மத்ததெல்லாம் வந்து நீங்க மேட்ச பாத்துருந்தீங்கன்னு வைங்க, சும்மா பக்கெட்டா எடுத்து ஊத்திருப்ப வெளியே அழுதுட்டு. ஏண்டா என்னடா இது இப்ப தெரியுது ஸ்லாட்டு, நீ ஏன் வேற எவனையும் உள்ள கூட்டு வர மாட்டேங்கிறீன்னு நினைச்சேன் சிரிச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு நம்ம கதை. பட் வேற எதுவும் இல்லை. ஐ மீன் ட்ரெண்ட் இப்போ லீவ் பண்ணுறது தான் மெயின் இஷ்யூ. அண்ட் அதுக்கப்புறம் செல்சி கேம் பற்றி கொஞ்சம் பேசியாச்சு. இன்னும் 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம சீசன் டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம் 2000. அதுக்கப்புறம் புது டார்கெட்டு நான் அடுத்த எபிசோடில் நான் சொல்கிறேன். என்ன 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 இருக்கு, நான் ஒண்ணு சொல்ல, நான் சொல்லிட்டேன். இனிமேல் நான் வணக்கத்தோட முடிச்சுக்க விரும்புறேன். என்ன போட்டாலும் நான் வணக்கத்தோட பேசிடுவேன். நான் இனிமேல் என்னை விட்டுருங்க நண்பர்களே, என்னிடம் வராது இருக்கல அப்படின்னு வணக்கத்தை போட்டுருவேன் நான். இது மேல முடியாது. ஆமா, ஸோ அதனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா உங்க கமெண்ட்ஸ்லாம் கீழே போடுங்க. ட்ரெண்ட் விட்டுட்டு போறத பத்தியும் சரி, அதுக்கப்புறம் செல்சி கேம்ல ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை பத்தியும் சரி. அடுத்த கேம் வந்து ஆர்சனல், அதுக்கு ப்ரீவியூ வந்து லேட்டரான இந்த வீக் வரும். பட் வேற எதுவும் இல்லை என் சைட்ல இருந்து. ஸோ ட்ரெண்ட்டுக்கு குட் பை, அதனால நானும் உங்களுக்கு குட் பை.